இது என்னோட தலகாணி, புரிஞ்சுதா? அதுல என்ன உன் பேரை எழுதி இருக்கு? வேற போய் எடுத்துக்கலாம்ல. நான் தானே முதல்ல கொண்டு வந்தேன். நீ ஏன் திரும்பி உங்க அப்பா வீட்டுக்கே போக மாட்டேங்கிற? ப்ளீஸ், என்னால முடியல. நான் ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கேன். காலையில எழுந்திருச்சு நம்ம சண்டை போடலாம். குட் நைட். குட் நைட். உன்கிட்ட தான் கேள்வி கேட்டா பதில் சொல்லு. அது என்னது? அது எது கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? ஏதோ இருக்கு, காட்டு. நீ என்ன மறைக்கிறன்னு ஒழுங்கா சொல்லு, காட்டு. அடடட, தள்ளி போ. நீ பிரம்மச்சாரி தானே? இத பார்க்காம இருக்கணுமே, எங்க மறைச்சு வைக்கிறது? திரும்பவும் கேக்குற, சொல்லிடு. நீ என்ன மறைக்கிறங்கிறத காட்டிடு. என்ன பிரம்மச்சாரி, என் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சோ? சொல்லுங்க, பரவாயில்ல. இன்ட்ரெஸ்டா? அப்ப என்ன மறைச்சேன்னு சொல்ல மாட்டேன்ல? எதுக்கு சொல்லணும்? நான் பிரம்மச்சாரி தான், ஆனா முட்டல் இல்ல. என்ன மறைக்கிறேங்கிற விஷயத்தை உண்மையா சொல்லு. சொல்றேன், என்னன்னு சொல்லு. இங்க பாரு ரவுடி பிரம்மச்சாரி, உன் ஆட்டோல என்கிட்ட செல்லாது, புரிஞ்சுதா? சரி, எதுவுமே சொல்லாத. என்ன பண்ணணுமோ பண்ணு. ஆனா எப்ப நீ இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்பத்துல இருந்து இந்த ரூமை முழுசா ஆக்கிரமிப்பு பண்ணிருக்க. அடா, பிரைவசிங்கிற ஒரு விஷயமே இங்க இல்லப்பா. நான் ஒன்னும் ஆக்கிரமிக்கல. இது என்னோட ஊரேமா. நான் உன் பொண்டாட்டி. உன்னோடது எந்த, என்னோடது உந்து. உன்னோடது எந்த, என்னோடது உந்தா? அட, நீ எங்க போற? நிம்மதியா தூங்க போற. சரி, போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போ. Thank God, தப்பிச்ச. இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? மோனிகா, நீங்களா? ஈஷா டென்ஷன் பண்ணது இல்லாம இப்போ இங்க வர இந்த கொசு பயங்கரமான டென்ஷன் பண்ணுது. செத்தலாம் போல இருக்கு. நான் உன்னை சும்மா கேட்கதான் வந்தேன். நீ உன் வீட்டாளுங்களை பார்த்துட்டு தானே வந்த. நீ குலாப் மாளிகைக்கு போனது எனக்கு தெரியும். இவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதெல்லாம் விடு. வீட்டாளுங்க கிட்ட நல்லா பேசினல்ல, பணம் ஏற்பாடு பண்ணிட்டல. நாம 2 பேரும் வேற வேற வீட்ல இருந்து வந்திருக்கலாம். ஆனா நம்ம 2 பேரோட நிலைமை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. நீ எதெல்லாம் பொறுத்துக்கிட்டு வாழ்றியோ, நானும் அந்த மாதிரி தான். அப்புறம் உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். நீ எப்ப வேணாலும் உன் வீட்டுக்கு போய் பணம் வாங்கிட்டு வந்து இவங்க வாயை அடைக்க முடியும். ஆனா என் குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க. 2 மாசம் ஸ்கூல் ஃபீஸ் இன்னும் என் பையனுக்கு கட்டவே இல்லை தெரியுமா? அதுவும் இல்லாம வீட்டுல என்ன செலவானாலும் அதுக்கும் நான் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு சின்ன சின்ன டீ கடையில எவ்வளவு வருமானம் வரும் நீயே சொல்லு. ஆனா என்னோட சோகத்தையும் கவலையும் கேட்க இங்க யாருமே இல்ல.
மோனிகா அண்ணி, நானும் உங்க சின்ன தங்கச்சி மாதிரி தான். அட மோனிகா, உண்மையிலே நீ கலக்கிட்ட. இந்தாங்க, இந்த 2000 ரூபாவை நீங்க வச்சுக்கோங்க. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். நான் எப்படி உன்கிட்ட பணம் வாங்குறது? ஒரு வேலை பண்ண, நீ இந்த பணத்தை கொண்டு போய் அத்தை கிட்ட கொடுத்துடு. உன்னையும் மச்சினரையும் பெரிச்ச பாவம் எனக்கு வேண்டாம்ப்பா. மோனிகா அண்ணி, அத்தைக்கு கொடுக்க என்கிட்ட பணம் இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா 2000 ரூபாவை நீங்க வச்சுக்கோங்க. இஷா, கண்டிப்பா இந்த பணத்தை நான் உனக்கு திருப்பி கொடுத்துருவேன். கண்டிப்பா அக்கா கொடுக்கிற பணத்தை நீ வாங்கிக்கணும். நல்ல வேளை என்கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் இருந்தது. இவங்களுக்காவது அது யூஸ்ஃபுல் ஆச்சே. கடவுளோட வரம் உனக்கு எப்பவும் இருக்கு மோனிகா. நல்ல வேளை இவங்க அண்ணி எனக்கு பணம் கொடுத்த விஷயத்தை பத்தி இஷா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க. இஷா குலாப் மாளிகைக்குள்ள போனது மோனிகா நீ எப்ப பார்த்தாங்க? நாள் ஃபுல்லா நான் அங்கதானே இருந்தேன். ஆனா என் கண்ணில் படவே இல்லவ. இதெல்லாம் பாசிபிள் இல்ல. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க ப்ளீஸ். அப்படின்னா சிலையா வந்து அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இஷா தானா? இவ தூங்குறாளே. அங்க சிலையா நின்னுட்டு இருந்தது இஷா தானா? கண்டிப்பா இவ காலில் அந்த காயம் இருக்கும். நாம் அதை பார்த்தே ஆகணும். இவ சாக்ஸ் எல்லாம் போட்டு தூங்குறா. ஐடியா. ஆஞ்சநேயா என்ன மன்னிச்சிருப்பா. முட்டாள்தனமா ஏதாவது யோசிச்சு நானே என்னுடைய பிரம்மச்சாரிய விரதத்தை உடைச்சிருப்பேன். இல்ல 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 இல்ல, இவ்வளவு பெரிய ரிஸ்க்ல எடுக்க கூடாது. கண்டிப்பா காலைல வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இஷாவே காலையில சாக்ஸை கைட்டு வா, அப்பவே எல்லாமே தெரிஞ்சிடும். அதான் சரி. तू ना जरा सा भी मेरी तरह, ना कहीं से मैं तेरी तरह, मिलके भी दोनों हैं अजनबी।
அம்மா அம்மா, கால் பயங்கரமா வலிக்குது. கால் வலிக்குது. கால் வலிக்குது. விஷாக்கு கால் பயங்கரமா வலிக்குது போல இருக்கு. நான் ஏதாவது பண்ணி ஆகணும்.